தற்போதைய அண்மை செய்தி, நிபுணர் குழு அமைக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை இயங்கலாமா என ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை இயங்கலாமா என ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்க பரிந்துரைக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க? ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் யோசனை ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் நீர் நிபுணர், IIT, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர் அடங்கிய குழு ஒன்றை அமைக்கலாம். அந்த குழுவானது ஸ்டெர்லைட் ஆலையை நிறுவனத்தை அந்த இயங்க அனுமதிக்கலாமா, இயங்க வேண்டும் என்றால் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மேலும் ஏற்கனவே முந்தைய உத்தரவுகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளது உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த குழு அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் இது என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பது என்பது குறித்து ஒரு குழுவை அமைக்கலாமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை ரப்பர் ஆலையை போன்றதல்ல, இது தாமிரம் உற்பத்தி தொடர்பானது, நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பது, எனவே அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன், முதலில் தமிழக அரசு தரப்பை வாதத்தை கேட்ட பின்னரே எந்த முடிவுக்கும் வர வேண்டும். ஏற்கனவே பல விதி மீறல்களை இந்த ஆலை செய்துள்ளது. இதற்காக 100 கோடி ரூபாய் அபராதம் கூட இந்த ஆலைக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரை எந்த உத்தரவையும் அந்த ஆலையை மதிப்பதில்லை, அதனை அமல்படுத்துவதும் இல்லை. எனவே இந்த விவகாரத்தில் முழுமையான வாதத்தை கேட்ட பிறகே நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சமூக ஆர்வலர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் ஆஜராகி, இந்த விவகாரம் சுற்றுச்சூழல், உடல்நல உள்ளிட்டவை சம்பந்தப்பட்டது, எனவே இந்த விவகாரத்தில் பொருளாதார நோக்கில் பார்க்கக்கூடாது என்றும் சில விஷயங்களை பணத்தால் பெற முடியாது என்றும் தெரிவித்தார். தொடர்ச்சியாக வழக்கினுடைய வாதமானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.